அனைவருக்கும் வணக்கம். சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் நேத்தி பார்லிமெண்ட்ல பத்த வச்ச தீ அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக காரங்களுடைய வேட்டி சட்டையில எல்லாம் பத்திட்டு எரியுது அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா ஏதாவது ஃபன்னுக்காக சொல்றியா அப்படின்னா கிடையாது. ஐ எம் வெரி சீரியஸ். நேத்தி பார்லிமெண்ட்ல தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக எம்பிகள் வந்து ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறாங்க. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்த விஷயத்துல வந்து ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறாங்க. போன வருஷம் ஒரு பேச்சு பேசுறாங்க, இந்த வருஷம் அதை மாத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி திமுக எம்பியை வந்து அவர் வந்து அநாகரிகமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் திமுக காரங்க எல்லாருமே அங்கங்க ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக ஆர்ப்பாட்டம்னா என்ன பண்ணுவாங்க? அவருடைய போட்டோ, தர்மேந்திர பிரதானுடைய போட்டோ வச்சு செருப்பால் அடிப்பாங்க, இல்ல உருவ படத்தை வச்சு எரிப்பாங்க. இது 1965, 66, 67 நம்ம பார்க்காதா? ஸோ அதுதான் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி திமுக காரங்க தமிழ்நாடு முழுக்க அந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சில சம்பவம் வந்து அவங்க ரொம்ப சீரியஸா பண்ணுவாங்க, ஆனா ரொம்ப ஃபன்னா போய் முடியும்ல அத மாதிரி முடிஞ்சிருக்கு. உயிரே போயிருக்குங்க. ரொம்ப சீரியஸான விஷயம் தான். பட் நல்ல வேளை அவங்க உயிர் தப்பிச்சதுனால இந்த விஷயத்தை நம்ம வந்து ஃபன்னா பாக்குறோம். தமிழ்நாட்டில் நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ஒன்னொன்னா பார்த்துருவோம். கொடைக்கானல்ல ஒரு சம்பவம். இதை மாதிரி நாங்கள் தர்மேந்திர பிரதானை எதிர்க்கிறோம், அவருடைய உருவப்படத்தை வச்சு எரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்கெல்லாம் சேர்ந்து அந்த உருவ பொம்மையை வந்து தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரப்போ உருவம்லாம் செஞ்சுட்டாங்க, சட்டை போட்டு உள்ள ஏதோ வைக்கலாம் வச்சு உருவம் பண்ணிட்டாங்க. தலைக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஒரு பந்தை வந்து தலையா வச்சுட்டாங்க. நல்ல ஐடியா தான், தலை ரெடி ஆயிடுச்சு, தலையை வச்சுட்டாங்க. பட் முன்னாடி யார் போட்டோ வைக்கணும்? தர்மேந்திர பிரதான் போட்டோ தானே வைக்கணும். பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிஜேபியோட எம்பி நிஷிகாந்த் துபேவோட போட்டோ வச்சிட்டாங்க. ஏப்பா உங்களுக்கு ஒரு தர்மேந்திர பிரதான் யாருன்னு தெரியாதா? இப்ப உண்மையாலுமே நார்த் இந்தியாவில் நிறைய எம்பிகளோட முகம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கும், அந்த கன்ஃபியூஸ் அப்படிங்கிறது இருக்கும் தான். பட் தர்மேந்திர பிரதானை எதிர்த்து தானே இவ்வளவு நாள் என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு எதிராக அந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கீங்க. பின்னாடி என்ன சவுண்ட் வருது அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் ஒழிக அப்படின்னு கோஷம் போடுறாங்க. பட் அங்க எரிஞ்சிட்டு இருக்க உருவ பொம்மை அப்படிங்கிறது நிஷிகாந்த் துபேவோடது. இதோட அந்த ஃபன்னு முடிஞ்சதா அப்படின்னா கிடையாது. அந்த உருவ பொம்மையில தலையில வந்து பால் வச்சிருந்தாங்கல்ல, தலை சைஸுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பால் வந்து இவங்க வந்து உருவ பொம்மையை போட்டு எரிக்கிறப்போ கழுண்டுக்குச்சு. தீ பிடிச்சதுக்கு அப்புறம் கழுண்டுட்டு உருண்டு வருது. இவங்க எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. இவங்க பால் வந்து என்ன நோக்கி வருது, எரிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு எல்லாரும் ஒதுங்கி போறாங்க. அதுல இன்னொரு நபர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கையில பெட்ரோல், அந்த வாட்டர் கேன்ல பெட்ரோல் வச்சிருந்த நபர், அவர் தான் அதை ஊத்திருக்காரு. ஸோ அவர் வந்து பதட்டத்துல என்ன நோக்கி பால் வருது, நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த பெட்ரோலையும் தூக்கி அந்த உருவ பொம்மை மேலேயே போட்டாரு. உருவ பொம்மை அந்த பெட்ரோல் கேன் போய் விழுந்ததும் இன்னும் வேகமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உருவ பொம்மை தனியா எரியுது. தீ பரவுறதுனால எல்லாம் பயந்து போயிட்டு, என்னப்பா நாம ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உருவ பொம்மை ரோட்ல தனியா எடுத்துட்டு கிடக்கு. இவங்க எல்லாம் சுத்தி, ஏன்னா தீ ரொம்ப வேகமா எரியறதுனால பக்கத்துல போக முடியல. ஸோ ரொம்ப சுத்தி தூரமா நின்று இதை மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஆர்ப்பாட்டம் பண்ண போனாங்க. பட் வந்து அது அவங்களுக்கே ஒரு ஆர்ப்பாட்டமா கொடைக்கானல்ல இந்த விஷயம் நடந்திருக்கு. சரி, ஒரு சம்பவம் தான் இதை மாதிரி ஏதாவது மொக்க பண்ணி விட்டாங்களா? மற்ற இடத்தெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா ஆர்ப்பாட்டம் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக செம்மையா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்களா அப்படின்னா, தேனியில ஒரு சம்பவங்க. இதை மாதிரி அதே மாதிரி தர்மேந்திர பிரதான் உருவப்படத்தை போட்டு அந்த கொளுத்துற வேலை, அந்த பெட்ரோல்லாம் ஊற்றுவாங்கல்ல, ஸோ ஊற்றி கொளுத்துற வேலை அப்படிங்கிறது நடக்குது. ஒரு நபர் வந்து ஊத்திட்டு இருக்காரு. பட் இன்னொரு உடன்பிறப்புக்கு வந்து அவசரம் தாங்க முடியல, நான் உடனடியாக எப்படியாவது தர்மேந்திர பிரதானுடைய ஒரு உருவப்படத்தை வந்து எரிப்பேன் அப்படின்னு அந்த அவசரம் தாங்க முடியாம அவர் பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கப்பவே இவர் குச்சை கீழ்ச்சி வச்சிருந்தாரு. உடனே குபீர்னு பிடிச்சிக்குது. ஊத்திட்டு இருந்தவர் இருக்காருல்ல, ஸோ அவர் மேலேயும் அந்த தீ அப்படிங்கிறது பத்திக்குது. இவர் கொளுத்தி போட்டார்ல, இவர் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு. ஸோ அவரு காலெல்லாம் லைட்டா இருக்கு, அவர் தப்பிச்சு ஒடியாந்துடுறாரு. பட் அந்தாண்ட இருந்த ஒரு நபர், தர்மேந்திர பிரதான் ஒழிகின்னு கத்துட்டு இருந்தார்ல, ஸோ அந்த நபர், ஒரு நபருடைய வேட்டியில இந்த தீ அப்படிங்கிறது பத்திக்குது. அவரு வேற வழியே இல்லாம எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. பட் இவருக்கு வேட்டியிலேயே பத்திச்சு இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியாம தூரமா ஓடுறாரு. அதுக்கப்புறம் ஒரே வழியா வேட்டியை கட்டலன்னா நம்ம தப்பிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வேட்டியை கட்டி தூக்கி போட்டுட்டு வெறும் ட்ரௌசரோட நிற்கிறாரு. அங்கே இருந்தவங்க எல்லாம் அதுக்கப்புறம் காப்பாற்றி, சரி ஓகே ஏதோ இந்த ஒரு சின்ன இஷ்யூவோட போயிடுச்சு. ஏன்னா அந்த பெட்ரோல் கொஞ்சம் பட்டிருந்ததுனால வேட்டியோட நின்றுது. இன்னும் நிறைய பட்டிருந்தது அப்படின்னா அது எதை மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கூட போயிருக்கலாம். பட் நல்ல வேலையா அவரு எந்த காயமும் இல்லை, நல்லபடிதான் கொளுத்துறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதை எட்டக்க போக சொல்லிட்டு கொளுத்துனா என்ன, பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கப்போ பக்கத்துல தீக்குச்சி எடுத்துட்டு போனா சேர்ந்து பிடிக்கும் அப்படின்னு தெரியாதா உடன்பிறப்புகளே? ஸோ அடுத்தது இந்த விஷயம் தான் அப்படின்னா, இன்னொரு தேனியில இதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. இதே மாதிரி அவங்க கொளுத்த போறாங்க.
எல்லாம் வந்து கொளுத்துறதுக்கு பெட்ரோல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து கொளுத்தி போட ட்ரை பண்றாங்க. அப்போ ஒருத்தர் அந்த அவசரத்துல வந்து அவங்க பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கப்பவே கொளுத்துனா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி நடந்து ஒரு நபருக்கு வந்து சட்டெல்லாம் லைட்டா வந்து கருகிருக்கு, கையெல்லாம் காயமாயிருக்கு. ஸோ 3 சம்பவம் நமக்கு தெரிஞ்சு ஆர்ப்பாட்டத்தை கூட சரியா பண்ணாம இத மாதிரி உடன்பிறப்புகளுக்கு அந்த நெருப்பு வச்சாங்கல்ல, நெருப்பு வைப்பாங்கல்ல, ஸோ அதை மாதிரி வச்சிருக்காங்க. நமக்கு இதுல என்ன ஒரு கோபம் வருது அப்படின்னா, ஆர்ப்பாட்டம் பண்ண இந்த ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை நடந்தது, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலேருந்து எவ்வளவு பிரச்சனை நடந்தது. அப்போலாம் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாம எங்க போனாங்க? எவ்வளவோ மக்கள் பிரச்சனை நடந்தது, என்னென்ன விஷயங்களோ நடந்தது. தமிழக மீனவர்கள் வந்து அங்க இலங்கையில வந்து கைது செய்யப்பட்டு அவ்வளவு நடக்குது. அவங்களுக்காக இவங்களால குரல் கொடுக்க முடியல. இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுக்காக குரல் கொடுக்க முடியல. ஒரே ஒரு வார்த்தை, திமுக, அதுவும் உண்மையான வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை, திமுக எம்பிகள் வந்து அநாகரிகமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு இந்த அளவுக்கு கொதிக்கிற நீங்க மக்கள் பிரச்சனைக்கும் கொதிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கே தர்மேந்திர பிரதான் வந்து அந்த வார்த்தையும் பின்வாங்கிட்டாரு. நான் சொல்லிட்டு அந்த வார்த்தையை, பட் அதை வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுங்க, அந்த வார்த்தையை வந்து நான் பின்வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதுல என்ன அரசியல் பண்ண போறீங்க? அவர் தான் ஒத்துக்கிட்டாருல, அந்த வார்த்தையை வந்து நான் பின்வாங்குறேன், அது உண்மையாவே அந்த வார்த்தை உண்மையாலும் இருந்தாலும் நான் பார்லிமெண்ட்ல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இருக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில பின்வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்படி என்னத்துக்கு ஆர்ப்பாட்டம்? நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றதே செம்ம கோவம். ஏன்னா இங்க பண்ண வேண்டிய எந்த விஷயத்துக்கும் ஆர்ப்பாட்டமே பண்ணல. அதை தாண்டி பண்ணுன்னு யார் நினைச்சாங்களோ அவங்களுக்கு நீங்க பர்மிஷனுமே கொடுக்கல. ஆனா இப்போ இத மாதிரி ஒரு மொக்க விஷயத்துக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்கல்ல, செம்ம காண்டாவுது. ஆனா அந்த காண்டை வந்து எப்படி போக்கிக்கலாம் அப்படின்னா, இத மாதிரி இந்த போட்டோவை மாத்தி வைக்கிறது, தலைக்கு பதிலாக பந்தை வச்சு பந்தை உருட்டி விட்டு இவங்க பயந்து ஓடுறது, இத மாதிரி ஃபன்னான விஷயங்களை பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டோட முடிஞ்சிச்சா அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு பார்லிமெண்ட்லயும் நடந்துட்டு இருக்குங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது திமுக காரங்க வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள மொக்க வாங்குறாங்க, பதில் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்டோட நுழைவாயில வந்து போராட்டம் அப்படிங்கிறத நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதையே தான் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. நேற்று வாங்கின மொக்கம் எல்லாமே தெரியும். ஏன்னா இவங்க வந்து டபுள் கேம் ஆடுறாங்க, பிஜேபி கிட்ட ஒரு கேம் ஆடுறாங்க, இங்க தமிழக மக்கள்கிட்ட ஒரு கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நேத்தியே வந்து அங்க தர்மேந்திர பிரதான் வந்து பார்லிமெண்ட்ல ஓப்பனா சொல்லிட்டாரு. திமுக வந்து 2024 வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தாங்க. பட் இப்போ அந்த ஸ்டாண்டை மாத்திக்கிட்டு எங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை வேணாம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தர்மேந்திர பிரதான் நேத்தி பார்லிமெண்ட்லயே ஓப்பனா சொல்லிட்டாரு. ஸோ அதை சமாளிக்கணும்ல, அதை சமாளிக்கிறதுக்காக இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் முன்னாடி தமிழ்நாட்டோட எம்பிகள் எல்லாருமே வந்து எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணாம், எங்களுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வேணாம், எப்படி நீங்க எங்க திமுக எம்பியை வந்து இதை மாதிரி அநாகரிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து அந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் விடுங்க, இவங்க வந்து நமக்கு ஒன்றும் பெருசா சப்போர்ட் பண்ணலாம் வேணாம். ஆனா இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல எத்தனை முறை இதை மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க, இதை மாதிரி பிஜேபி அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு சொல்லி எத்தனை முறை ஆர்ப்பாட்டம் திமுக எம்பிகள் நடத்திருக்கீங்க. ஆனா நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினதோட பயன் என்ன யூஸ்? அதனால நீங்க நடத்தி என்னத்தை தமிழ்நாட்டுக்கு பெற்று கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு லைன், நாங்க அதை அன்னைக்கு வந்து இதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி இதை ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க நுழைவாயில் இல்லை, பார்லிமெண்ட் முழுக்க வேணாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். பட் ஒண்ணுமே இல்லாம நீங்க வந்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளால பதில் சொல்ல முடியாது, நம்ம தப்பிச்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு உள்ள போயிட்டு உட்காருவீங்க. ஏதாவது அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நீங்க ஏதாவது அப்படியே சத்தம் போட்டுட்டு இல்ல இதை நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறுவீங்க, இல்ல ரொம்ப சத்தம் போடுவீங்க. அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை வச்சு உங்க வெளியில தூக்கி போடுவாங்க. இதுதான் நடக்கும். இதை தாண்டி வேற எதுவுமே நடக்காது. ஏன்னா நீங்க பண்றது அப்படிதான். ஏங்க நீங்க பேச வேண்டிய இடம் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள பேசணும். அது என்ன பார்லிமெண்ட்டுக்கு வெளியில நின்று ஆர்ப்பாட்டம் பண்றது? உள்ள பாயிண்டா பேசுங்க, இதுதான் நடந்தது இதுதான் அப்படிங்கிறத உள்ள நீங்க சத்தம் போட்டு சொன்னாதான் மக்களுக்கு தெரிய வரும். அதை விட்டுட்டு இங்க அனைத்து கட்சி கூட்டம் போடுறது, தமிழ்நாட்டுல வந்து அனைத்து கட்சி கூட்டம் டீலிமிட்டேஷனுக்கு இங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன யூஸ்? பேசுறதுன்னா இப்போ அங்க பார்லிமெண்ட்ல பேசணும். அதை விட்டுட்டு இங்க டீலிமிட்டேஷன்னா என்னன்னே தெரியாத கட்சிகள்லாம், லெட்டர் பேட் கட்சிகள்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இங்க அனைத்து கட்சி கூட்டம், பார்லிமெண்ட் முன்னாடி அங்க ஆர்ப்பாட்டம். ஆனா பேச வேண்டிய இடம் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டுக்குள்ள, அங்க எதையுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா இந்த பார்லிமெண்ட் செஷன்ல ஏதாவது அடுத்தடுத்து வம்பு இழுத்து வைப்பாங்க, அடியும் வாங்குவாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த சம்பவம் தொடர்பாக வந்து அடுத்து வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா இன்னொரு வீடியோவில் உங்க கூட பேசுறேன். இதை மாதிரி நம்ம சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.